பூஜை அறையில் இந்த 5 பொருள் இருந்தா முருகன் அருள் கூட வீட்டுக்குள் நிக்காது. மறந்தும் கூட பூஜை அறையில் இந்த 5 பொருள்களை வைக்காதீங்க. இதெல்லாம் இருந்தா உங்க வீட்டுல மன அமைதி இருக்காது, பணம் நிலைச்சு நிக்காது, கடவுளின் அருளும் முழுமையா கிடைக்காது. என்ன பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு முருக பக்தர்னா கமெண்ட்ல ஓம் முருகா போற்றின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேதமடைந்த அல்லது உடைந்த கடவுள் சிலைகள், படங்கள். உடைந்த சிலைகள், கிழிந்த படங்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இவைகளை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. முறையாக நதியில் அல்லது கோவிலில் ஒப்படைக்கணும். முன்னோர்களை மதிக்கணும். ஆனா அவர்களுடைய படங்களை கடவுள்களோடு பூஜை அறையில் சேர்த்து வைக்க கூடாது. வீட்டின் வேறொரு அமைதியான இடத்துல வைத்து வழிபடலாம். துடைப்பம், குப்பை தொட்டி பூஜை அறையில் இருந்தா அந்த இடத்தின் புனிதத்தன்மை குறையும். இது மிக முக்கியமான விஷயம். கூர்மையான ஆபத்தான பொருட்கள் எதிர்மறை சக்தியை உருவாக்கும். பூஜை அறைக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. ஊதுபத்தி, குங்குமம், சந்தனம் காலாவதியானா அதை உடனே அப்புறப்படுத்தணும். பூஜைக்கு சுத்தமும் புதுத்தன்மையும் ரொம்ப முக்கியம். பூஜை அறை உங்க வீட்டோட சக்தி மையம். அதை சுத்தமாக நேர்மறை ஆற்றலோட வைத்தா கடவுளின் அருள் தானாகவே வரும். இந்த தகவல் பயனுள்ளதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.